வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டீட்டெயில் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எஸ்ஐஆர் 2005 வந்து ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க. 2002 அதோடைய லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லை. அப்போ யார் யார் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்களோ அவங்க டீட்டெயில், அதாவது உங்களுடைய நேம் உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா உங்களுடைய நேம் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. 40 வயசு கம்மியாக இருந்ததுன்னா உங்கள் லிஸ்ட் இருக்காது. அதனால் உங்களுடைய அப்பா அம்மா லிஸ்ட்டு அதில் இருக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுள் குரோம் போய் கூகுள் குரோமில் votereci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போங்க. இதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெஷல் இன்டென்சிவ் அப்படின்னு சொல்லி மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸ்பெஷல் இந்த எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய 2026 சர்ச் யுவர் நேம் இன் லிஸ்ட் இன் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வியூங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். சர்ச் பை நேம், சர்ச் பை என்ரோல், அப்புறம் லாஸ்ட் இயர்லேருந்து 2002 இருந்த அந்த லிஸ்ட்டு, அது அப்புறம் 2005 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்ச் பை நேம்னா அது மேக்ஸிமம் நீங்கள் செக் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். சர்ச் பை எலெக்ஷன் ரோல் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ரெண்டாவது இருக்க ஆரஞ்சு கலரில் அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற லிஸ்ட்டு வந்து அதில் நான் பார்க்கலாம். இதில் வந்து 2025 ஓட்டர் ஐடி லிஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒன்று இருக்கும் பாருங்களேன். அந்த இடத்துல 2002 வந்து பண்ணியிருப்பாங்கல்ல, ஸ்பெஷல் இன்ஸ்டேட்டிவ் ரிவிஷன் சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணுறது மூலிமா என்னென்னா, உங்களுடைய மாவட்டம் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டம் நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். எங்கள் ஊர் என்னவோ அது அந்த ஊர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து அசம்பிளின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து எந்த அசம்பிளியில் இருக்கோ அந்த அசம்பிளியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா, அந்த அசம்பிளியில் இருக்கக்கூடிய எந்த பஞ்சாயத்தில் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து அப்டேட் பண்ணீங்களோ, எந்த ஊரோ நீங்கள் அந்த ஊருடைய நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம் அப்படி நேம் இருக்கும். உங்கள் ஊர்லேயே 2-3 பூத் இருக்கும். அந்த பூத் நம்பரோடய இருக்கும். அந்த பூத் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வெரிஃபிகேஷன் கேப்சா வந்து அப்படியே மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கும். அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஓட்டர் லிஸ்ட் வந்து வந்துடும். அந்த டைமில் 2002 40 வயசு இப்போ இருக்கிறவங்க, 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2002 அந்த மாநிலத்தில் எங்களோட ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் 86 டிவிஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 25/4/2002 வந்து இது வந்து இறுதிப்பட்டியல் நாள்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மொத்தம் எந்த ஊர், அது எந்த ஊருக்கு சேர்ந்தது, மொத்தம் எத்தனை பேர் அங்கே இருக்காங்க, எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆண் பெண் விகிதம் எவ்வளவு, அப்படி எல்லாமே வந்து இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது கொடுத்ததுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய அவங்களுடைய நேமு, அதாவது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேமு, அவங்க ஒய்ஃப் நேமு, அதுனா அப்பானா, இப்போ அப்பாவுக்கு பார்க்குறோம் அப்பாவுடைய அப்பா நேம் இருக்கும், அப்பா தாத்தா நேம் இருக்கும். அது மாதிரி வந்து நீங்கள் இருக்கும் எல்லா லிஸ்ட்டும் பார்த்து அம்மா இருக்காங்க, அம்மா நேமு அப்புறம் அப்பா நேமு அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் டோட்டலாக பிரிவு ஒன்று பாருங்கள், எத்தனை லிஸ்ட் இருக்கோ அது எல்லாமே அந்த வாக்காளர் பட்டியலில் எப்படி மென்ஷன் ஆகிருக்குமோ அது பிரகாரம் தான் அந்த வரிசையன் கொடுத்துருப்பாங்க. இந்த வரிசையன் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க, அது மென்ஷன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பரையும் நோட் பண்ணிக்கோங்க. எந்த நம்பரில் எந்த வரிசையனில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன உட்பிரிவு அது எல்லாமே கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்துக்கோங்க, மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க, 344 பட்டியலில் அதில் இருக்காங்கன்னா அது எல்லாருடைய லிஸ்ட்டும் இருக்கும். இது மாதிரி லிஸ்ட்டில் போயிட்டு உங்களுடைய நேமை வந்து இதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா நேமு இதில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எஸ்ஐஆர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக எஸ்ஐஆருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இருக்கக்கூடிய விஷயம். கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கூறிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.